So hello student, this is from Gomathi Math channel for class 12 revision questions part 4. Answer the following. This is from question number 41. Solve the following system of linear A Q B W அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ இதை அப்படியே rearrange பண்ணிக்க. Then first we are finding delta. Delta you know how to. So minus 50 not equal to 0. Next you are finding delta 1. Delta 1 அப்படிங்கிறப்போ இந்த காலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய செக்ஷனில் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ 1 to -1. ஸோ ஃபைண்ட் டெல்டா 1. டெல்டா 2 அப்படிங்கிறப்போ காலம் 2ல் அந்த கான்ஸ்டன்ட் வந்துடும். தென் டெல்டா 3 அப்படிங்கிறப்போ காலம் 3ல் அந்த கான்ஸ்டன்ட் வந்துடும். Then delta 1, delta 2, delta 3. So u equal to delta 1 by delta, delta 2 by delta, then w equal to delta 3 by delta. So நம்ம 1 by x ன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ அதை ரிவர்ஸாக எழுதணும். ஸோ x equal to 1. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். 1 3 3. Then this you do, we see later. So next question number 42. If cos alpha cos beta cos gamma equal to sin alpha sin beta sin gamma, show that cos 3 alpha. ரொம்ப well known question. எல்லாத்துக்குமே even for slow learners know this very well. So இங்கே what is given, இதை அப்படியே எழுதிட்டு இங்கே RHS எழுதிக்க. So if cos alpha cos beta equal to 0ங்கிற இந்த ஸ்டெப்பை எடுத்து இங்கே இதை எழுதிட்டோம். அடுத்தது இப்போ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். காசால் இந்த ரியல் பார்ட்டியும் இந்த இமேஜினரி பார்ட்டியும் இந்த இடத்துல ஐன்னு சேர்த்திட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போது இதுவும் கம்பைன் பண்ணி எழுதிக்க. ஏன்னா அப்போ அடிஷன் தான், ப்ளஸ் அப்படிங்கிறப்ப டேர்ம்ஸை நம்ம மாற்றிக்கலாம். பீட்டாவுக்கு டுகெதராக தென் காமா வரதெல்லாம் டுகெதராக எழுதிக்க. ஸோ இது ஏபிசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். யூ நோ த ஃபார்ம் இஸ் கிவன். You know AQ plus BQ plus CQ equal to, அப்போ இதை வந்து அப்படியே இங்கே எழுதிக்க. அப்போ A எழுதி கியூப், B கியூப், C கியூப் ஈக்குவல் டு 3 ABC. இங்கெல்லாம் பவர் 3 3ன்னு எழுதிக்கணும். டிமாவே சேர்த்துப்படி இந்த 3 எங்கே கொண்டு வரலாம், உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா காஸ் n ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் n ஆல்ஃபா பவர் n இருந்தால் 3 இருக்கிறப்போ 3. ஸோ அப்ளை ஆல் த, இங்கே ஒவ்வொரு டேர்முக்கும் அப்ளை பண்ணிக்க. இங்கெல்லாம் ஆஸ் யூஸ்வல் இதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. இங்கே மட்டும் டிமாவேஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கிறோம். தென் இது கலெக்ட், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்க. தென் தென் ரைட் ஆல் சைன் வேல்யூ இது எழுதிக்க. இது ஒன்றும் இல்லை, இது ஆரம்பத்தில் நம்ம இங்கே எழுதியிருந்தோம் இல்லையா, காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்னு. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா plus I into sin of alpha plus beta plus gamma. இது by the result இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறப்போ cos of this angles plus sin of this alpha beta gamma. ஸோ ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜ் இது எல்லாமே நோன் ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி இப்படி ப்ராடக்டாக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த எல்ஹெச்எஸில் வர ரியல் பார்ட்டையும் ஆர்ஹெச்எஸில் வர ரியல் பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். எல்ஹெச்எஸில் ரியல் பார்ட் இது இது, தென் ஆர்ஹெச்எஸில் ரியல் பார்ட் இது இது, இந்த 3யோட 3 உள்ளே கொண்டு போய்க்கு. தென் இதனுடைய இமேஜினரி பார்ட் இங்கே, இதனுடைய இமேஜினரி பார்ட் ஐ கேன்சல் ஆகிடும், கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இட் இஸ் கிவன் u by v formula. So v squared vu dash minus ub dash. So this is u and this one is v. So v squared ரொம்ப கவனமாக அது வந்து நீங்கள் எழுதணும். v அப்படி எழுதிக்க. u dashங்கிறப்போ 3 xோட வேல்யூ என்ன 1. இங்கே வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ். தென் 3 into 1 மைனஸ் யூ வி டேஸ், இது வி. ஒய் என்ன ஆயிருன்னா 0, ஏன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் ஒய் என்னவாயிரும், கான்ஸ்டன்ட். ஒய் இஸ்
கான்ஸ்டன்ட். அப்போ அது 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். sin xனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் cos x. சிமிலர்லி சரி இப்போது டோ ஸ்கொயர்டு, ஏன்னா இங்கே எஃப் எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ fx we have found fyx அப்படிங்கிறப்போ இந்த y வந்து வெளியில் இருக்கும். this is nothing but dou squared f by dou y dou x. ஸோ இந்த dou x நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை ப்ராக்கெட் போடணும். ஸோ fyx you want mean first you find dou f by dou x அதை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த x வந்து நம்ம we take இந்த bracket. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வித் ரெஸ்பெக்ட் இங்கே y அப்படிங்கிறப்போ வித் ரெஸ்பெக்ட் y தான் நம்ம பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ விச் இஸ் கான்ஸ்டன்ட்? x இஸ் கான்ஸ்டன்ட். எகெயின் இதே ஃபார்முலா தான் u/v மெத்தடு. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ v⁴ அப்படின்னு சொல்லி மாறிடும். தென் இந்த v ஸ்கொயர்டை அப்படியே இங்கே எழுதிக்க. ஸோ திஸ் இஸ் v, திஸ் இஸ் u dash. u dashங்கிறது என்ன? இந்த நியூமரேட்டர் இருக்கிற எல்லாமே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். அப்போ இந்த y என்னன்னு வரும்? 1. ஸோ 3 × 1. இது என்ன அப்படியே 0 ஆயிரும். ஏன்னா எக்ஸ் வர்றதெல்லாமே 0. பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y மீன்ஸ் எக்ஸ் வர இடத்துல எல்லாம் 0ன்னு எழுதிக்கிறது. இங்கே sin x 0 ஆயிரும். இது டோட்டலாக இது என்ன ஆயிரும்? 0. அதனால தான் வெறும் 3 × 1 மட்டும் எழுதியிருக்கோம். மைனஸ் uv dash. u என்ன? இது u ப்ளஸ் y ப்ளஸ் sin x. சாரி, மேலே இருக்கிறது இது கம்ப்ளீட்டாக u. இது அப்படியே எழுதிக்க. தென் v dash. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ சம் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வையேன். அப்போ இந்த எங்கே கொண்டு வரும்? சைடில் கொண்டு வருமா? அப்போ என்ன வரும்? 2x அப்படின்னு சொல்லி வரும். அதில் தான் இந்த 2. நான் இந்த இடத்துல 2 எழுத மறந்துட்டேன், அதனால் இந்த இடத்துல 2 எழுதிக்கிறேன். ஸோ 2 இதை அப்படியே டோட்டலாக எழுதிக்கணும். இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் ஒய்னுடைய டிஃப்ரென்சியேஷன் 1, அதான் இங்கே எழுதியிருக்கு. ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் பிகாஸ் வி ஆர் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போது ஒய் மீன்ஸ் அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1. சைன் செப்பரேட்டாக இருக்குது, ஸோ 0 ஆயிரும். ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணி எழுதிக்கணும். இது இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட்டு மியர் கால்குலேஷன் தான். இதில் காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கணும். y ப்ளஸ் sin x, இங்கே ஒரு y ப்ளஸ் sin x ஒன்று தான் இருக்குது, நாட் ஸ்கொயர்டு. ஸோ y ப்ளஸ் sin x, இங்கே ஒரு y ப்ளஸ் sin x, ஹியர் ஆல்சோ ஒரு y ப்ளஸ் sin x. ஸோ டேக் அவுட் சைட் y ப்ளஸ் sin x. இது ஆல்ரெடி எழுதியிருந்தது. இந்த ஸ்டெப்பில் தான் யூ ஆர் டேக்கிங் அவுட் சைட். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்கிறது. ஸோ மீதி இங்கே என்ன இருக்குது? அனதர் y ப்ளஸ் sin x இன்சைட் ஒரு 3 ஆல்ரெடி உள்ளே இருக்கிறது. இது எல்லாமே ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன். இதை மேக் இட் ஆஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து fyx we have found. நெக்ஸ்ட்டு fxy. அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? dou f by dou y. So dou f by dou y you are finding. That is nothing but fy. So dou by dou y of this u by v. So இதில் வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ இந்த u by v எல்லாம் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான், அதை அப்படியே எடுத்துட்டோம். பிகாஸ் we are partially differentiating with respect to y. அப்போ அந்த x கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துருவோம். ஜஸ்ட்டு 1/y மாதிரி ட்ரீட் பண்ணிக்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன வரும்? -1/y² வருமா? ஸோ -1/y² இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷனில் y இருக்குது. y என்ன? 1. sin x என்ன ஆயிரும்? 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே dou y கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ dou by dou x ஆஃப் dou by dou y. ஸோ இந்த dou by dou y கண்டுபிடிச்சதை ப்ராக்கெட்டில் எழுதிட்டு we are partially differentiating with respect to x.
ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீ வந்து u/v மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ v², இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர்டு இருக்குது, v⁴. ஸோ இது வந்து vu' மைனஸ் uv'. ஸோ v அப்படியே எழுதிட்டோம். u''ங்கிறப்போ 3 ப்ராக்கெட் 1 மைனஸ் இருக்குது. ஸோ 3 ப்ராக்கெட் 1 மைனஸ், இதை நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த 2 எங்கே வரும்? சைடில் வரும். ஸோ 2 இந்த ப்ராக்கெட் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் 2y அப்படின்னா சாரி y² அப்படின்னா இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன? 2y. பட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்மை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது y வந்து ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணுறோம். அப்போ y பிகம்ஸ் 0. ஏன்னா y ட்ரீட்டட் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஸோ y வந்து 0 ஆயிரும். sin x வந்து cos x. இதெல்லாம் ஜஸ்ட்டு மியர் சிம்பிளிஃபிகேஷன். இதில் ஒரு y ப்ளஸ் sin x காமனாக வெளியில் எடுத்துரு. இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் அதுக்கப்புறம் இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். இங்கே ஒரு y ப்ளஸ் sin x, இங்கே ஒரு y ப்ளஸ் sin x. ஸோ ஒரு y ப்ளஸ் sin x நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இங்கே 3 தான் இருக்குது. ஸோ இங்கே 3. இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் இந்த LHSம் RHSம் ஈக்குவலாக வர்ற மாதிரி அந்த கால்குலேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி, evaluate the following integrals as the limit of a sum. லிமிட் ஆஃப் சம்மாக நம்ம வந்து பிரிக்கணும். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட், அப்பர் லிமிட், 0, 1 f(x). ஸோ இது எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். ஃபார்முலா f(a + b - a r/1). இந்த நம்ம செய்கிறது வந்து லிமிட் ஆஃப் சம் வந்து செஞ்சுட்ருக்கோம். a + b - a r/n. a என்ன? 0. b என்ன? 1. a 0. r/n. So this is nothing but f of r/n. இது எல்லாமே சிம்பிளை பண்ணுறப்போ r/n. So f of question தான் near 5x. Here f of r/n அப்படின்னு வந்தால் near 5 r/n plus 4. Next integral a to b f of x dx. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். f of x dx equal to limit n tends to, இது கொஞ்சம் ரொம்பவே கவனமாக பார்க்கணும். ஆனால் ரொம்ப ஈஸியானது. limit n tends to infinity upper limit minus lower limit by n. இங்கே சிக்மா, இங்கே லிமிட்டு, இங்கே சிக்மா r equal to 1 to n. இது அப்படியே ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இதை தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கும் கொண்டு வரோம், அடுத்தது இந்த டேர்முக்கு எடுத்துகிட்டு வரோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த 1/n அப்படிங்கிறது இந்த டேர்முக்கும் வருது. அடுத்து ஏன்னா 1/n அவுட் சைடாக இருக்கிறப்போ இந்த 2 டேர்முக்கும் உள்ளே போகும். பாரு, இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேர்ந்து என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்பில் n² வந்துடும். ஸோ 1/n இந்த டேர்முக்கு கொண்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துல 1/n அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4. சிக்மா வந்து இங்கே 4ன்னு வந்தால் 4n, 5 வந்தால் 5n. ஸோ சிமிலர்லி இதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2. ஏன்னா சிக்மா ஆஃப் r 1 to n அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு n² இருக்குது. இதில் n வந்து நம்ம காமனாக எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். எப்போவுமே n tends to infinity வந்தால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, 1/∞ ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஏன்னா 1/∞ = 0. ஸோ லிமிட் சம் எல்லாத்துலேயுமே n = வந்தால் 1/∞ கொண்டு வரணும். அப்போ இந்த எண்ணை டிவைட் பண்ணால் தான் 1/∞ கிடைக்கும். அப்போ இந்த எண்ணை என்ன பண்ணிக்கலாம்னா அவுட்டரில் எடு. அப்போ ஏற்கனவே ஒரு n இருக்குது, இதை வெளியில் எடுத்தால் ஒரு n² ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுக்கிறப்ப என்ன வரும்? 1. ஸோ n + 1ல் n இஃப் யூ டேக் அவுட் சைட், இந்த என்ன ஆயிரும்? 1. இந்த 1 வந்து 1/n. ஏன்னா இங்கே எண்ணே இல்லை. ஸோ இஃப் யூ டேக் அவுட் சைட் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் 1/n. இப்போ வந்து n கிடச்சிச்சு. இந்த n² கிடையாது. எண்ணே எங்கேயுமே இல்லை, 1/n ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த எண்ணுக்கு என்ன போடுறோம்?
இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுறப்போ இது 0ன்னு ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் தி 13/2.